ஜெபிக்கிறது தான் ஜீவன், பழைய ஏற்பாடு. ஜீவன்ல இருந்து ஜெபம், புதிய ஏற்பாடு. பரிசுத்தமாயிருந்தா ஜீவன், பழைய ஏற்பாடு. ஜீவனாயிருக்கிறனால பரிசுத்தத்தை நோக்கி போறோம், புதிய ஏற்பாடு. எல்லாமே ஜீவன்ல இருந்து வருது. அந்த ஜீவனை தான் நமக்கு இலவசமா கொடுத்தாரு. சரி, இயேசு கிறிஸ்து இதை பிரசங்கித்தாரு. உபதேசம் என்னன்னு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக சொல்லிட்டு நான் வார்த்தைகளை போகிறேன். ஏன்னா நம்ம கேட்குற உபதேசம் சரியான உபதேசமா என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும், தைரியமாக இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கேன்னா புதிய உபதேசம் தான் ஏசுனாரு பண்ணான்னு சொல்லணும். ரெண்டாவது, அப்போ வேறு என்ன உபதேசித்தாங்க? என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர்கள் எதை பேசுனாங்க? அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த உபதேசத்துக்கு பேர் என்ன உபதேசமா? அப்போஸ்தல உபதேசம். அதுக்கு முன்னாடி இந்த உபதேசத்துக்கு பேரு பரிசேயர்கள் உபதேசம். பரிசேயர்கள் உபதேசத்திலிருந்து அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள உலகம் கடந்து வருது. என் அன்புக்குரிய தேவஜனமே, பரிசேய உபதேசத்திலிருந்து அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள கடந்து வாங்க. பரிசேய உபதேசம் என்றால் என்ன? நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று பேசுவது பரிசேய உபதேசம். அப்ப அப்போஸ்தல உபதேசம்னா என்ன? அப்போஸ்தல உபதேசம் என்னவென்பதை 1 கொரிந்தியர் 1:23. 1 கொரிந்தியர் 1:23. What is New Testament மெசேஜ்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாத்தீங்களா, அவங்க எதை பேசுனாங்களா? இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க என்ன பேசுனாங்களோ அதை நம்ம பேசணும். ஆமென் சொல்லுங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிற பெருமாள் கோயில் இடிக்க முடியாது. பேசுனதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, நடக்கிறதெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட். எப்படி நடக்கும்? அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த மாதிரியே எங்கள் காலத்தில் அற்புதம் நடக்கணும்னா அப்போஸ்தலர் என்ன பேசினாரோ அதைத்தானே நான் பேசணும். அப்போஸ்தலர் என்ன பேசினார்கள் தெளிவாக சொல்கிறாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். We are preaching the crucified Jesus Christ, the crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், சிலுவையில் அறையப்பட்டதனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், இதுதான் அப்போஸ்தலர்கள் பேசினாங்க. அவங்க இதைத்தான் உலகம் முழுவதும் பேசினாங்க. சிலுவையை குறித்த உபதேசம் செய்யாதே என்பது அல்ல. That is 10 commandments. That is the preaching of Moses. But New Testament என்பது அவர் முடித்ததிலிருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நமக்கு பேசுவது. அப்போ என்னுடைய வார்த்தை, அப்போ செய்யாதன்னு சொல்லக்கூடாதா? என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் செய்யாதன்றது வெளியிலிருந்து வருது, கற்பலகையிலிருந்து. புதிய ஏற்பாட்டில் இந்த செய்யாதவ அவன் இருதயத்திலே நான் எழுதிடுவேன்றாரு. கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அதுதான் மேட்டரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் மனசு மறுரூபமாகுது. மறுரூபம் ஆனவன இது ரைட்டு தப்புன்ற ஒன்றை உங்களுக்குள்ளேயே இயேசு வச்சிடுறாரு. அதனால சொல்றேன், அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருது. அந்த ஜீவன் வந்த உடனே அந்த ஜீவன்ல இருந்து ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆமென் சொல்லுங்க. உயிரோட இருக்கிறவனுக்கு தண்ணி தவிக்கும், செத்தவனுக்கு தண்ணி தவிக்காது. அப்ப ஜெபம்ன்ற உணர்வே எனக்கு வரல. ஜெபிக்கிறது தான் ஜீவன், பழைய ஏற்பாடு. ஜீவன்ல இருந்து ஜெபம், புதிய ஏற்பாடு. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தமாயிருந்தா ஜீவன், பழைய ஏற்பாடு. ஜீவனாயிருக்கிறனால பரிசுத்தத்தை நோக்கி போறோம், புதிய ஏற்பாடு. எல்லாமே ஜீவன்ல இருந்து வருது. அந்த ஜீவனை தான் நமக்கு இலவசமா கொடுத்தார். ரட்சிக்கப்படும் போது ஜீவன் வந்துருச்சு. இயேசு சொன்னார், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க நான் வந்தேன். நல்லா நீங்க தெரிஞ்சுக்காங்க, இந்த ஜீவன்ல இருந்து தான் எல்லாம் வரும். தண்ணி குடின்னு உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா 40 வருஷமா தண்ணி குடிச்சுட்டு தான் இருக்கீங்க டெய்லி. என்னைக்காச்சும் மறந்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தண்ணித்தாக எடுக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஜெபம் இருக்கும். அது ஸ்பான்டேனியஸா வரும். ஜெபிச்ச பிறகு ஜீவன் இல்லை, ஜீவன்ல இருந்து தான் ஜெபமே வருது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. So the subject is ஜீவன். டிஸ்கனெக்ட் பண்ணப்படாத ஒரு உறவு.
பிதாவுக்கு உனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்திருக்கிறாரு. இந்த உறவை எந்த காரியமும் டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. nothing can disconnect. ஆமென் சொல்லுவோம். தடைகளை எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லு. சிலுவையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் தேவனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். பெர்மனன்ட் கனெக்ஷன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.